இன்றைக்கி இன்கம் டேக்ஸில் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த குடியிருப்பு நிலைன்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வேறு அது வேறு. இது எதுக்காகனா, அதாவது இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக ஒரு இந்திய குடிமகனுக்கு அவர் எத்தனை நாள் இங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுற விஷயங்கள் சார்ந்தது தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் மாறும், ஒவ்வொரு நபருக்கும் மாறும். இது பர்சன்ஸ் அப்படின்னா தனிப்பட்ட நபர் மட்டும் இல்லை, அந்த கம்பெனி ஒரு லோக்கல் அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாக ஒரு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலோடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அவருக்கு எப்படி டேக்ஸ் அவர் கட்டணும், எந்த கண்டிஷன்ஸ் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய கண்டிஷன்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அண்டு ஹெச்யூஎஃப்னா ஹிந்து அன்டிவைடு ஃபேமிலி சிஸ்டம். அதையும் ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட் சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் ரெசிடென்ட்டை பார்த்திங்கன்னா ஆர்டினரி அண்டு நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஃபர்ம்ஸ், கம்பெனிஸ் அண்டு லோக்கல் அத்தாரிட்டிஸ் இவங்களுக்கு ஜஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனு ரெசிடென்ட் அண்டு நான் ரெசிடென்ட், இந்த ரெண்டு மட்டும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவலுக்கு பார்த்துக்கோங்க. என்னென்னா அவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்டே இன் இண்டியா ஃபார் 182 days or more in the relevant previous year அப்படி சொல்லி ஃபஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு 2018 24 வரைக்கும் நம்ம அசஸ்மெண்ட் இயர் அண்டு ப்ரீவியஸ் இயரை நம்ம கிளாஸிஃபை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா 182 days இவர் இங்கே இருக்காரா அப்படிங்கிறத பார்க்குறக்குரிய ஒரு கண்டிஷனு. இப்போ இந்த குடிமகன் 2022-23 2023-24 இருக்கார். அவர் இப்போ நம்ம டேக்ஸ் அவங்க எந்த இயருக்கு போடணும்னா, அதாவது டேக்ஸ் எப்போ அவங்க அப்ளிகபிள்னா அசஸ்மெண்ட் இயரில் அவருக்கு அந்த டேக்ஸ் அவர் பே பண்ணணும். அதுக்கு பேர் தான் அசஸ்மெண்ட் இயர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவர் 2023-24 சப்போஸ் இருக்காருன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் 2022-23 ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை என்ன சொல்கிறாங்க, 182 days ஸ்டே இன் இண்டியா ஃபார் 182 days ஆர் மோர் இன் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். அந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் அவர் 182 நாளைக்கு ஆர் மோர் அதற்கும் மேலே அதிகமாக இங்கே இருந்திருக்கணும், ஸ்டே இன் இண்டியா. அப்போ தான் அவர் எதுக்கு அப்ளிகபிள், டேக்ஸ்க்கு அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ 2023-24 அவருக்கு அசஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் தான் 2022-23 தான் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்லாம் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லி டேக்ஸில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு அசஸ்மெண்ட் இயர் 2023-24 இருக்கார், 182 நாள் குறைஞ்சது இருக்கார், அதுக்கு மேற்பட்டும் இருந்தார்னா அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இதை என்ன செய்கிறாங்க, இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஸ்டே இன் இண்டியா ஃபார் 182 days ஆர் மோர் இன் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் சொல்லி ஃபஸ்ட்டு கண்டிஷனை இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்ததாக ரெண்டாவது கண்டிஷனு ஸ்டே இன் இண்டியா ஃபார் 60 days ஆர் மோர் இன் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படி சொல்லி அடுத்த கண்டிஷன் சொல்கிறாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கண்டிஷனு. இந்த ரெண்டாவது கண்டிஷனில்
2 கண்டிஷனையும் கண்டிப்பான முறையில் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் மஸ்ட்டு நம்ம கண்டிப்பான முறையில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 365 days or more during 4 previous years preceding the relevant previous year சொல்லி கண்டிஷன். இப்போ ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இப்போ வந்து நம்ம 2023-24 அவருக்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் 2022-23, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்லாம் 18, 19, 19, 20, 20 to 21, 21 to 22 இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் வருஷங்களில் அவர் வந்து மினிமமாக 365 நாள் அந்த நபர் ஸ்டேட் இன் இந்தியாவில் வந்து அவர் வந்து தங்கியிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த 2 கண்டிஷனும், அதாவது முதல் கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டே இன் இந்தியா ஃபார் 182 days ஆர் மோர் இன் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். இதுக்கான கண்டிஷன் வந்து, அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் வந்து அவர் என்ன செஞ்சுருக்கணும், 2023-24 அவர் வந்து அசஸ் பண்ணுறோம், அவர் வந்து இருக்கார், அவர் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுற வருஷம். அப்போ அதுக்கு முன்னாடி 2022-23 தான் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். அப்போ வந்து 182 நாள் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. சரி, அடுத்ததான் அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி அடுத்த கட்டம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 days ஆர் மோர் இன் த ஆர்பிஒய், அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டிஷனு. அப்புறம் 365 days ஆர் மோர் டியூரிங் 4 previous years preceding 4 years அப்படிங்கிற கண்டிஷன் வந்து அடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதாவது இந்த 2 கண்டிஷனை வந்து கண்டிப்பான முறையில் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 365 days ஆர் மோர் டியூரிங் 4 previous year இந்த ப்ரெசீடிங் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் அவருக்கு 2022-23. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி உள்ள 4 வருஷம், 18, 19, 19, 20 இந்த எல்லா வருஷமும் அவர் வந்து மினிமமாக 365 நாள் வந்து இந்தியாவில் வந்து அவர் தங்கியிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இன்கம் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. இதுதான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அதனுடைய கண்டிஷன்ஸு. இதை பற்றி ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம போஸ்ட் பண்ணுறேன். இதனுடைய கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நம்ம தியரி பார்ட்டில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தா தான் அடுத்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுலேயும் ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் தோஸ் லெஃப்ட் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்டு இன் இண்டியன்ஷிப் க்ரோ அண்டு விசிட்டிங் இந்தியா, இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை, இந்த எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் முதல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அது வந்து நம்ம ப்ராப்ளம் வரும்போது அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.